கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கடந்த 10 மாதமும் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து புதிய மாசத்துக்குள்ளே நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். அழைத்து கொண்ட தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த மாசத்திலும் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5 முதல் 8 ஆகிய வசனங்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாசத்துக்காக தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. 24 மணி நேரமும் நம்ம கூட கர்த்தர் இருக்கும்போது நம்ம செய்யற எல்லா காரியங்களும் வாய்க்கும். நம்ம குடும்ப காரியம், வேலைக்கு போற காரியங்கள், வியாபாரம், எல்லா காரியத்திலுமே கர்த்தர் கூட இருக்கணும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நஷ்டம், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிறைய காரியங்களுக்கு பின்னாடி என்ன சொல்லி பார்க்கும்போது ஒண்ணு கர்த்தரை மறந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா கர்த்தரை விட்டு விலகி வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில குடும்பத்திலே கர்த்தரையே மறந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகள் ஒன்று ஆரம்பிக்கும். அப்ப இந்த நவம்பர் மாசத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் அறிந்து கொள்ளணும். நம்ம கூட கர்த்தர் இருக்கணும்.